இன்னைக்கு நம்ம வந்து கூகுள் அண்ட் அமேசானில் கேட்ட ஒரு இன்டர்வியூ ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏன்னு ஒரு அரே கொடுத்துருக்காங்க, ஒரு சைஸ் ஏன், அதுக்கப்புறம் பின்னு ஒரு இன்டீஜர் கொடுத்துருக்காங்க. நம்ம சேம் அறையை கொடுத்துருக்க சேம் அறையை பி டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி அந்த அறையை ரிட்டர்ன் பண்ணணும். சேம் டைம்ஸ் சொன்னனால இப்போ நம்ம வந்துட்டு எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸுமே எடுத்துக்க கூடாது. நம்ம வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ், டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு கான்ஸ்டன்ட்டில் வந்துட்டு இருக்கணும். ஆர்டர் ஆஃப் ஒன்றில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் நம்மளோட பிக்கஸ்ட் கன்ஸ்ட்ரைண்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஏன்னு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. இந்த அறையை கே டைம்ஸ் நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கே ஈக்குவல் டு 1 இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சேம் அறையை வந்துட்டு ரொட்டேட் பண்ணுறோம். இப்போ 8 வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ 8ல் ஃப்ரண்ட்டில் வந்துச்சுன்னா 3 ஆட்டோமேட்டிக்காக 1ங்கிற இண்டெக்ஸுக்கு போயிடும். 3 மைனஸ் 2 1 4 6 9. ஸோ தான் கே டைம்ஸ். இப்போது கே ஈக்குவல் டு 2 அப்படி இருந்துச்சுன்னா இப்போ மறுபடியும் எகெயின் இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துடுது. ஸோ 9 8 3 minus 2 1 4 and 6. k equal to 3 அப்படின்னா again இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு வருது. ஸோ 6 9 8 3 minus 2 1 and 4. இதுதான் நம்மளோட ஆன்சர். இதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். பாருங்க k equal to 3 இருந்துச்சுன்னா லாஸ்ட்ல இருந்த இண்டெக்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துச்சு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அரே இருக்குது. 4 1 6 9 2 14 7 8 and 3 இப்படி ஒரு அரே இருக்குது. கே வேல்யூ வந்துட்டு 4. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், கே வேல்யூ 4னா லாஸ்ட்ல இருக்கிற இண்டெக்ஸ் 1 2 3 4 அது அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு வந்துடுது. ஸோ ஒவ்வொரு டைம் வந்துட்டு ரொட்டேட் ஆகும்போது இப்போ கே வந்துட்டு 1 இருக்கும்போது ஒவ்வொரு டைம் வந்துட்டு இந்த லாஸ்ட்ல இருக்க இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு வருது. ஸோ இப்போ வந்துட்டு கே ஈக்குவல் டு 4னா லாஸ்ட்ல இருக்க 4 இண்டெக்ஸ் வந்துட்டு ஃப்ரண்ட்ல வருது. ஸோ அரே எப்படி இருக்குன்னா 14 7 8 3 4 1 6 9 2. ஸோ இதான் வந்துட்டு இதோட அவுட்புட். ஸோ லாஸ்ட்ல இருக்கிற இண்டெக்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு வந்துருச்சு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏன்னு ஒரு அரே இருக்கு. இங்கே வந்துட்டு 1 2 3 4 and 5. ஸோ இது வந்துட்டு k equal to 4. k equal to 4 again. அப்போ k equal to 4 என்ன, லாஸ்ட்ல இருக்க 4 இண்டெக்ஸ் வந்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு வரதான். இப்போ லாஸ்ட்ல இருக்க 4 2 3 4 5 and 1. ஸோ இதைத்தான் நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும். இதோட அப்சர்வேஷன் பாருங்க. இது எப்படி ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்துட்டு F13 ஐ மீன் ஒரு அரேல 13 இண்டெக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அரே 1 இது ஐ மீன் இண்டெக்ஸ் 1 இண்டெக்ஸ் 2 இண்டெக்ஸ் 3 இண்டெக்ஸ் 4 இண்டெக்ஸ் 5 index 6 index 7 index 8 index 9 index 10 11 index 12. So sorry 0 to start out. 3 4 5 6 7 8 9 10 11 12. So 0 வந்து ஒரு இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ கேவோட வேல்யூ வந்துட்டு கேவோட வேல்யூ 5 இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மாதிரி ஒரு அவுட்புட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்டையர் அரேவே வந்துட்டு நம்ம வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் F12 F11 F
F9, F8, F7, F6, F5, F4, F3, F2, F1, F0. So entire array வந்து நம்ம வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், லாஸ்ட்டில் இருக்கிற இண்டெக்ஸ் தான் நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்து வரணும். ஸோ நம்மளோட கே வேல்யூ என்ன 5, 1 2 3 4 5. அடுத்து இந்த 0 to k minus 1, k வேல்யூ என்ன 5. ஸோ 0 1 2 3 4. இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க அறையை மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன வரும், F8, F9, F11, F10, F11 and F12. ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டெப்பில் ஸோ ரிமைனிங் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்னா இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட் அண்ட் இது ஒரு பார்ட். இந்த பார்ட் வந்துட்டு மறுபடியும் இந்த பார்ட் இது என்னது k equal to k வந்துட்டு 5. ஸோ இந்த இண்டெக்ஸ் என்னது 4 and 5 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கேலேருந்து k to n minus 1 மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணுறோம். இது ரிவர்ஸ் பண்ணால் என்ன ஆகும், F0, F1, F2, F3, F4, F5, F6, F7. ஸோ இது நம்மளோட அரே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்டையர் அரே வந்துட்டு நமக்கான அரே வந்துட்டு இப்போ கிடைச்சிருச்சு. ஸோ இது ஒரு பார்ட் ஆஃப் அரே. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்ல இருக்கணும். இந்த அரே பாருங்க, இங்கே இருக்க அரே ஃப்ரண்ட், லாஸ்ட்ல இருக்கிற அரே ஃப்ரண்ட்டுக்கு வந்துருச்சுங்களா, இங்கே ஃப்ரண்ட்டுக்கு வந்துருச்சா. இந்த அரே இந்த ஃபர்ஸ்ட்ல இனிஷியலாக இருந்த அரே வந்துட்டு பின்னாடி வந்து புஷ் பண்ணிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இங்கே வந்துட்டு 0 to n-1 வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணுறோம். n-1 அரே, அதாவது என்டையர் அரேயை நம்ம வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அகெயின் 0 to k-1, அதாவது 0 to k-1 அரே மட்டும் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணுறோம். இங்கே அகெயின் k to n-1 அரே ரிவர்ஸ் பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர் கிடைச்சிடும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் ஒரு என்டையர் அரே வந்துட்டு ஆர்டர் ஆஃப் எந்த எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆடியோ கொடுக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்துட்டு நம்ம எப்படி ஒரு அரே ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நமக்கு வந்துட்டு வாய்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, வாய்ட் ரிவர்ஸ். அதில் வந்துட்டு நம்ம ஒரு அரே பாஸ் பண்ணுறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கிறோம், இன்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கிறோம், இன்ட் இன்னு சொல்லி எண்டிங் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இல்லை நம்ம வந்துட்டு i equal to s and j equal to ன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறோம். while I less than j இருந்துச்சுன்னா இந்த, அதாவது ஒரு அரே இருக்குது 1 2 3 4 5 சொல்லிட்டு ஒரு அரே இருக்குது. நம்ம வந்துட்டு என்டையர் அரேயை ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுவோம். இது ஐயா இருக்கும், இது வந்துட்டு ஜேயா இருக்கும். இப்போ ஐ வந்துட்டு 0வா இருக்குது, ஜே வந்துட்டு 4ஆ இருக்கும். ஸோ அப்போ கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுது. 0 இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்வாப் i, j ஸ்வாப் பண்ணுறோம், i ++ பண்ணுறோம், j வந்துட்டு மைனஸ் பண்ணுறோம். அதாவது என்ன நடக்கும்னா இப்போ வந்துட்டு ஐயும் ஜேயும் ஸ்வாப் பண்ணோம்னா 5 இங்கே போயிடும், 2 3 4 1 வந்துட்டு இங்கே வந்துடும். எகெயின் ஐ ++ பண்ணும்போது ஐ வந்துட்டு இங்கே போகும், ஜே மைனஸ் பண்ணும்போது ஜே வந்துட்டு இங்கே வரும். ஸோ அடுத்து மறுபடியும் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கும். ஐ வந்துட்டு 2, ஜே வந்துட்டு 4. ஸோ வந்துட்டு 2 4 கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். எகெயின் ஸ்வாப் பண்ணுவோம், ஸ்வாப் பண்ணும்போது என்ன நடக்கும், 5 4 இங்கே வரும், 3 அங்கேயே தான் இருக்கும், 2 வந்துட்டு
இங்கே வந்துடும். ஸோ இப்போ ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுவோம், இங்கே ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுவோம், ஜே மைனஸ் மைனஸ் பண்ணுவோம், ஐ இங்கே வரும், ஜே இங்கே வரும். ஸோ ரெண்டு இன்டெக்ஸுமே 2 தான், ஐ ஈக்குவல் டு 2, ஜே ஈக்குவல் டு 2. ஸோ கண்டிஷன் வந்துட்டு 2 greater than 2 வந்துட்டு கண்டிஷன் ஃபால்ஸ், லூப் உள்ள போகாது, இந்த அரே வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ மெயின் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதுன்னா வந்து ஒரு அரே எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷன் நம்மளோட கொஸ்டினுக்கு போகலாம். நம்ம கொஸ்டின் வந்துட்டு void reverse k time அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதில் வந்துட்டு நமக்கு ஒரு அரே ஏன்னு சொல்லிட்டு ஒரு அரே இருக்கு. அதுக்கப்புறம் கே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், k ஈக்குவல் டு கே மாட் என். இது எதுக்கு அப்படின்னா இப்போ கே வந்துட்டு எத்தனை டைமாக இருக்கும், கே வந்துட்டு 100 கூட இருக்கலாம். ஸோ நம்ம ஆனால் 100 டைம் நம்ம வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ கே மாட் என்னன்னு வந்து வச்சோம்னா நம்ம வந்துட்டு இந்த வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கும் இந்த அரே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ்ங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம கால் பண்ணுறோம். ரிவர்ஸ் நம்ம அந்த அரே பாஸ் பண்ணுறோம், ஏங்கிற அரே பாஸ் பண்ணுறோம், கம்மா நம்ம வந்து இனிஷியலாக என்ன பண்ணுறோம் 0 to n-1, அதாவது என்டையர் அரேயுமே நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ரிவர்ஸ் மறுபடியும் a to 0 to k-1. என்ன பண்ணியிருக்கோம் நம்ம 0 to ஃபர்ஸ்ட் 0 to இந்த ஃபர்ஸ்ட்ல இனிஷியலாக இருக்கு இந்த அரே, என்டையர் அரே ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அரேயை நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம். ஸோ 0 to k-1 அகைன் மறுபடியும் ரிவர்ஸ் a to kல இருந்து n-1 வரைக்கும் நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம். ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இது வாய்ட் தான், ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த கொடுத்துருக்கிற அரே வந்து ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம எதையுமே ரிட்டர்ன் பண்ண போகிறது. இப்படிதான் ப்ராப்ளத்தை வந்து அப்ரோச் பண்ணணும். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா லூப்புமே ஒரு டைம் தான் நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ n plus n plus n, ஸோ ஆர்டர் ஆஃப் n. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் 1, ஏன்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸுமே நம்ம எங்கேயும் யூஸ் பண்ண கிடையாது. ஸோ இதெல்லாம் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. தேங்க்யூ.